ஸோ ஆல்ஸ் குட்னஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரோல் ஆகுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த Beautgenix. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பர்பிள் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோ கொஞ்சம் ஜூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இன்னைக்கு புது ஆப்ஷன் வச்சு பார்த்தேன் என்னோடய ஃபோனில். எப்போவுமே ரெகுலராக ஒரே செட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேமரா செட்டிங்கில் நோண்டி பார்த்தேன். புதுசாக ஒன்று இருந்தது, அதை கிளிக் பண்ணேன். ஸோ வீடியோ வந்து ஃபோன் ஃபுல்லாக காமிக்குது, ஏதோ ஃபுல் வியூவோ ஏதோ இருந்தது, அமுக்கி விட்டேன். ஸோ எஸ், அண்ட் என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்கா. ஆக்சுவலி இது ட்ரெஸ்ஸு கிடையாது, நைட்டி. ஸோ ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம பர்பிள் வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஒரு 14 ப்ராடக்ட்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். 14 ப்ராடக்ட்ஸ் வந்து 800 ஹார்ட்லி அவ்வளோதான் வந்தது. 774 ருபீஸோ சம்திங் வந்தது. ஸோ அது எல்லாமே இந்த ஒரே பாக்ஸில் வந்துருச்சா அப்படின்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பில்லு. எனக்கு இந்த அட்டை டப்பா நாத்தமே பிடிக்காது. ப்ளஸ் சின்ன வயசுலலாம் ஒரு சிலருக்கு ஒரு அலர்ஜி இருக்கும்ல, லைக் சாக் பீஸில் போர்டில் எழுதும்போது க்ரீச்னு சவுண்டு வர்றது ஒரு சிலருக்கு பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி எனக்கு இந்த டப்பா மேலே ஒரு அலர்ஜி. இந்த டப்பாவில் என் ஸ்கின்னு பட்டுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி உடம்பு பூசும். இது அப்புறம் நியூஸ் பேப்பர்லலாம் கை வச்சா ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அதனால தான் என்னமோ தெரியல, நான் சரியாகவே படிக்கலன்னு நினைக்கிறேன். பேப்பர்லலாம் கை வச்சா கை கூசுதில்ல, அதனாலயா இருக்கலாம். ரொம்ப மொக்க போடுறேன்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான். நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பல்காக குட் வைப்ஸ்லேருந்து மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி அப்படி பண்ணலை. ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன பிராண்டுன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் அப்படி இப்படின்னு. ஓகே, நான் பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கல, சாரி. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பபுள் ரேப்பாக போட்டு வந்திருக்கு. கொஞ்சம் வீடியோவில் நிலநடுக்கம் இருக்கும், சாரி, மைக்கு கொஞ்சம் சின்னது அதனால். ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரோல் ஆகுதே. அப்புறம் குட் வைப்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வயம் ஆயுர்வேதாவில் 2 வாங்கியிருந்தேன். ஸோ எஸ், எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே பேக்கேஜாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயம் ஆயுர்வேதாவோட ஃபேஸ் பேக் தான். ஸோ வயம் ஆயுர்வேதாவில் நான் 2 ஃபேஸ் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஃபேஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மித்தி. ஸோ முல்தானி மித்தி ஃபேஸ் பேக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ், ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், 69.35 ருபீஸ்னு வருது. ஸோ 70 ருபீஸ்க்கு இந்த பேக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 ருபீஸ். ஸோ இதான் அதோட. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ் ரீசன்ட் டேஸில் தான் நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு அவ்வளோ நாளாக இந்த ப்ராடக்ட் பற்றியெல்லாம் ஃபெமிலியர் கிடையாது நான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பயோட்டிக் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஜானர் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ் நான் கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்தது.
எல்லா ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. அஃபோர்டபுள், எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதுக்காக நான் அது எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ ஆல்ஸ் குட்னஸில் வந்து நான் தலைக்கு பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹேர் பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுஜூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பேக். அண்ட் இன்னொரு இந்த ஹேர் பேக் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 33 ருபீஸ். 33 ருபீஸ்க்கு இது நிஜமாவே குவான்டிட்டி கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா முல்தானி மித்தி ஹேர் பேக் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ஹேர்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ். ஸோ குவான்டிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தான், கம்மி. எஸ், இது வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாஸ்தி நமக்கு ஃபீலே ஆகாது. நான் ப்ரைஸ் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் 28 ருபீஸ் ஜாஸ்தின்னு எப்படி ஃபீல் ஆகும். ஸோ இட் இஸ் அஃபோர்டபுள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டோனர். ஸோ நான் ஆல்ஸ் குட்னஸில் ரோஸ் ஃபேஸ் டோனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்ப்ரே டைப். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவல் ரேட்டை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% கம்மியாக தான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நான் வாங்கியிருந்தேன். இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 195 ருபீஸ். ஸோ நான் 93 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ எஸ், இது 93 ருபீஸ். நான் எல்லா ப்ராடக்டோட ரிவ்யூவுமே கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸில் இருக்க ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 28 ருபீஸ் தான். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ 28 ருபீஸ்ன்றது எனக்கு ரீசனபிளாக தான் பட்டுச்சு. பிகாஸ் நான் இந்த ரோஸ் வாட்டர் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கலாம், டோனரும் ரோஸ் வாட்டர் தான் வாங்கியிருக்கேன், அப்புறம் எதுக்கு இது அறிவாளித்தனமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, வீட்லேயே இனிமேல் நம்ம பேக்லாம் செஞ்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஃப்ராக்னன்ஸாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற ஃபேஸ் பேக்கெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. 20 ரூபா தான், 28 ரூபா தான் இது. ஸோ எஸ், இதை வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸில் இருக்க ஷவர் ஜெல். ஸோ இந்த ஷவர் ஜெல் நான் ஆர்டர் பண்ணது 63 ருபீஸ். அகெயின் இது ஒரு டீசெண்டான குவான்டிட்டி. அண்ட் இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி அண்ட் பெப்பர்மெண்ட். ஸோ எஸ், இட் இஸ் அஃபோர்டபுள் ஐ திங்க். ரிவ்யூஸ் கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஐ திங்க் பப்பாயா ஃபேஸ் ஜெல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எஸ், அதுதான். ஸோ பப்பாயா ஃபேஸ் ஜெல் ஃப்ரம் குட் வைப்ஸ் ப்ராடக்ட் 88 ருபீஸ். ஸோ இதோட ப்ரைஸ் 88 ருபீஸ். இது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து வெறும் 60 ரூபா அப்படி கொடுத்து வாங்கிட்டு இது 88 ருபீஸ்க்கு கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேஸ் பேக். அது வந்து ஆல்ஸ் குட்னஸில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ஸ் குட்னஸோட ஃபேஸ் பேக்லாம் வந்து காஸ்ட்டை பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. குவான்டிட்டியும் டீசெண்டான குவான்டிட்டி தான். இதெல்லாம் ரொம்ப கம்மின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று வந்து சார்கோல் ஃபேஸ் பேக். ஸோ இது வந்து 50 கிராம் ஃபேஸ் பேக். இது சார்கோல் ஃபேஸ் பேக். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 50 ரூபாய்க்கு எஸ், இட் இஸ் அ டீசன்ட் சைஸ். அண்ட் ரோஸில் வந்து ஸ்க்ரப் வாங்கியிருந்தேன், பேக் கிடையாது. ஸோ ரோஸ் ஃபேஸ் ஸ்க்ரப், இந்த ஸ்க்ரப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுவும் 50 ரூபா தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரப் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 50 ரூபா தான்.
ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். குட் வைப்ஸில் பப்பாயா ஃபேஸ் வாஷ். அண்ட் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளவோ 100 rupees. ஸோ எஸ், இந்த ஃபேஸ் வாஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 rupees. எனக்கு இன்னும் சார்கோல் ஃபேஸ் வாஷ் காலி ஆகலை. காலி ஆனதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எஸ், இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் அண்ட் ஹைஜீன். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். இது என்னென்னா டாய்லெட் ஸ்ப்ரே. நம்ம வந்து இப்போ பப்ளிக் டாய்லெட்லாம் போகிறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஹைஜீன் இல்லாமல் இருக்கும், நமக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம். அதனால நம்ம வந்து மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்டையர் டே வந்து வாஷ்ரூமே யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இனிமேல் இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாய்லெட்டில் வந்து லைக் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் இது கொண்டுடும். ஸோ நம்ம இது ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள்ஸ். அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். எஸ், இதோட ப்ராடக்ட் ஒரு 50 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபாய். ஸோ இட் இஸ் குட் நோ. அண்ட் நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து லிப் பாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து வாடி அப்படின்ற ஒரு பிராண்டோட லிப் பாம். இது வந்து 41 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 14 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து பேய் மாதிரி பயமுறுத்துறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அன்பாக்சிங்கில் பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்குது, நீ யூஸ் பண்ணி சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நான் அதுக்காக சீக்கிரமாக ரிவ்யூ வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் லைக் டாய்லெட் ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். அண்ட் எஸ், இன்னும் நிறைய வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். எஸ், இன்னும் நிறைய வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.